யாருமே பிறந்தவர்கள் நிரந்தரமாக இப்போ உலகில் வாழ முடியாது. இறந்த பிறகு அந்த ஆன்மா நிச்சயமாக மறுபடியும் இப்போ உலகில் மனிதனாக ஆவதற்குரிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவங்களுடைய ஏக்கம் நிறைவேறாமல் இருக்கும். வாழக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு ஏக்கம் நிறைவேறாமல் போயிடுச்சோ மரணம் ஏற்படும் தருவாயில் அந்த ஏக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே மீண்டும் சம்சார சுற்றில் வர வேண்டிய அவசியம் ஏற்படும். மீண்டும் மீண்டும் பிறவி எடுப்பதற்கு காரணமே அந்த கர்ம புத்தங்களுக்கு தட்க பிறவி எடுக்கிறதா இருக்கும். ஆன்மா உடலோடு பிரிஞ்ச பிறகு 3 வாரத்துக்கு தான் மேக்சிமம்னு சொல்லலாம். இந்த இடத்த உலாகி கொண்டே இருக்கும். அது அந்த ஏக்கம் நிறைவேறாமல் இருக்கிறதுனால திடீரென்று உள்ளோடு பிரிஞ்சதுனால குடும்பப்பினர் நட்புறவு இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த உலகியல் அமைப்பில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதில் அது மேக்சிமம் போனாக்கா அதிகபட்சமாக ஒரு 3 வாரத்துக்கு தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி எடுத்து விட்டு போயிடும். பிறவியே இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும்னாக்கா, ஐக்கியம் அடைய வேண்டும் என்றால் இங்கேருந்து வந்தோமோ அங்கே போய் சேரணும்னாக்கா இந்த கர்ம வித்துகள் அறவே இருக்கக்கூடாது. தியானத்தை முறையாக செய்தோம்னாக்கா அப்போ இந்த கர்ம வினைகள் எல்லாம் ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா மீண்டும் மீண்டும் நம்ம பிறவி எடுக்கிறதுக்கு காரணம் கிடையாது. மனித பிறவி எடுத்ததுக்கு அவருடைய அற்புதங்கள் என்ன, அதிசயங்கள் என்ன, மர்மங்கள் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு போகிறதுக்கெல்லாம் அவையோட பொன்மொழிக்கு இணங்க. ஆனால் அந்த எண்ணத்தோடு தான் உலகியல் வாழ்க்கையில் நடமாடும் பொழுது அந்த நோக்கத்தை அறிவு மறந்துடுது. ஏன்னா டெம்டேஷன் த்ரூ த 5 senses, புலன்கள் மூலமாக ஆசை பேராசை வந்துடுது. புலன்கள் தான் கால்பரேட்டு. ஸோ அதனால் இந்த ஏக்கங்கள் ஆசைகள் வர்றதுனால அந்த நோக்கத்தை மறந்துடுது. அந்த நோக்கத்தை மறந்துன்னா பிணைப்பிட மாட்டேங்குது. எனது உனது நடைபெறுறது எல்லாமே உண்மை நினைக்குது. ஸோ அந்த இயக்கத்தில் போய் மாட்டிக்கிச்சுன்னு சொன்னாக்கா அந்த விடுபடுறது ஆன்மீக நாட்டம் வந்தால் தான் அந்த வலையிலிருந்து விடுபட முடியும். அந்த பிணைப்புலேருந்து படிப்படியாக நம்ம விடுபடுவோம். நமக்கே தெரியும் கோவில் உலகத்தில் இதெல்லாம் அட்டாச்மெண்ட் தேவையே இல்லை, வெரி டெம்பரரி, தற்காலிகமாக இதெல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ நம்ம அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் கடைசி காலங்களில் நம்ம இங்கே இருப்போம். தூக்கம், சாப்பாடு, அந்த நிறைவில் இருப்போம். போதுமானது. நம்ம அதிகமாகவே ஒரு பேராசையில் எதிரையும் போய் இருப்போம்.